விவசாயத்துல அதிக பணத்தை செலவு பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சும் நஷ்டப்படுறீங்களா? குறைஞ்ச செலவுல ஸ்மார்ட்டா அதிக லாபம் எடுக்க ஆசையா? அப்போ உங்களுக்கு தான் ஜெய் அக்ரி சயின்டிஸ்ட் சேவை. உங்க பயிர்ல எந்த பிரச்சனைனாலும் என்ன கேளுங்க. தப்பான ஆலோசனையால தவறான பொருட்களை வாங்கி நஷ்டமடையாதீங்க. நான் உங்க ஜெய். உலகத்துல வேளாண் ஆராய்ச்சியில 9வது இடத்துல இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவின் வேளாண் விஞ்ஞானி. இந்தியாவோட டாப் 10 அக்ரி பயோடெக் கம்பெனி பயோசக்சஸின் எம்டி. அமெரிக்காலையும் பயோசக்சஸ் நிறுவனத்தை வெற்றிகரமா நடத்திட்டு இருக்கேன். 2002 இருந்து உலகம் பூராவும் 1,00,000 விவசாயிகளுக்கு மேல நிறைய லாபம் எடுக்க வச்சிருக்கேன். என்னோட ஆராய்ச்சியில உருவான அதிநவீன நானோ பயோடெக் 100% ஆர்கானிக் உரங்கள், மருந்துகள் குயிக்கா நல்ல ரிசல்ட் தரும். என்கிட்டயே நேரடியா வாங்குறதுனால விலையும் கம்மி. நடவுல இருந்து அறுவடை வரைக்கும் நான் உங்களுக்கு இலவச ஆலோசனையோட உரம், மருந்து ஷெட்யூல் போட்டு தரேன். விதை, மண்வளம், நீர், சந்தை, லாபம் உங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர பல ரகசியங்கள், வழிமுறைகள் கத்து தரப்போறேன். என்னோட விவசாய முறை பேரறிவு விவசாயம், கான்ஷியஸ் ஃபார்மிங். நான் உருவாக்குறது விவசாயிகளை இல்ல, வெற்றி விவசாய தலைவர்களை. ஜெய் அக்ரி லீடர்ஸ். வெளிநாட்டுல இருக்கிற விவசாய நண்பர்கள், இளைஞர்கள் அங்க இருந்துகிட்டே உங்க விவசாயத்தை இங்க செய்ய நான் உதவி செய்யறேன். 8754056983. உடனே ஜெய் அக்ரி சயின்டிஸ்ட் சேவையில உங்க பேரை பதிவு செஞ்சு உறுப்பினராகுங்க. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் குமாருங்க. பொள்ளாச்சியிலேருந்து வரேங்க. நான் நல்ல உரம், அதாவது கலப்படம் இல்லாத எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது கொஞ்ச நாளாக தேடிட்டு இருந்தப்போ B2 அக்ரி, அதாவது வெளியே எங்கேயும் கடையில் கிடைக்காம ஃபார்மர்ஸ்க்காக அவர் தயார் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு அப்புறம் அப்ரோச் பண்ணேன். பட்டு வெளியே இருந்தால் கூட கலப்படம் நிறையா வந்துடும். பட் அதை நம்பி நான் அவர்கிட்ட கேட்டு தென்னைக்கு யூஸ் பண்ணுங்க. முதல் தென்னைக்கு நான் தான் பயன்படுத்தி இருக்கிறேங்க. நல்ல ஈல்டு. அதே மாதிரி சின்ன வெங்காயம் அதுக்கும் கொடுத்தங்க. கிட்டத்தட்ட 6 மாதத்து வரைக்கும் அது கெடாமல் இருந்தது. அது சாம்பிள் கூட அவங்க ஆஃபீஸில் இருந்தது. கெமிக்கல் கொடுத்ததுன்னா 1 மாதங்கிறதே கஷ்டம், பூரா கொஞ்சம் அழுகி போயிடுது. இது எனக்கு 6 மாதத்து வரைக்கும் கெடாமல் இருந்துட்டு இருந்ததுங்க. வாழை அதுக்கும் கொடுத்துருக்கேன், நல்லா இருந்ததுங்க. பொதுவாகவே நஞ்சில்லா உணவு இயற்கையாக பண்ணுறதுக்கு மற்ற இதுகளை வச்சு பண்ணும்போது காஸ்ட் வைஸ் பார்க்கல கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் இது ரொம்ப கம்மி. தென்னைக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு கோழி இறம், கெமிக்கல் இதெல்லாம் பார்க்கும்போது 185 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரைக்கும் வருது. இதில் எனக்கு 120 ரூபா வருது. அதனால் இது ஈல்டும் நல்லா இருக்குது. தண்ணி பிரச்சனைக்கும் ஒன்றும் அதிகமாக தண்ணி பாய்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா எங்கள் ஏரியா ரொம்ப ட்ரவுட்டான ஏரியா. கிட்டத்தட்ட ஒரு 8 நாளைக்கு ஒரு தண்ணி அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்குங்க. அதுக்கே நல்ல ஈல்டு இருக்குது, நல்ல எடையும் வருது, டேஸ்ட்டு நல்லா இருக்குது. அந்த தேங்காய் இப்போது எங்கள் தோட்டத்துக்கு போட்டாங்கனாலே இளநீ சாப்பிட்டாலே கேட்டுட்டு சாப்பிட்டா கூட திரும்பி போகும்போது ஒரு தேங்காய் சட்னிக்கு வேணுங்கிற மாதிரி சொல்லி வாங்கிட்டு போகிறாங்க. அது எனக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருக்குங்க. ஆக வெளியே கிடைக்கிறத விட இந்த மாதிரி B2 அக்ரி இது பண்ணி இயற்கையான இதில் பண்ணணுங்கிற ஆர்வத்தில் நான் பண்ணிகிட்ருக்குறேங்க. எல்லாமே பாசிப்பயிர், கொள்ளு, கிரவுண்ட்நட் எல்லாமே நான் அதில் தான் பண்ணுறேங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே ஆக போகுதுங்க. கெமிக்கல் நான் கொடுக்குறதே இல்லை. இயற்கையாக பண்ணி அது உங்களுக்கு சாணமெல்லாம் வெளியே கிடைக்கிறது இல்லை. அதனால தேடிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த ப்ராடக்ட்டு கிடச்சிது. அதை யூஸ் பண்ணேன், ரொம்ப நல்லா இருக்குது. இதில் யூஸ் பண்ணி பார்த்தவங்க நிறைய இருக்குங்க. பட் அவங்கள அனுபவம் என்னங்கிறது அவங்கவுங்களுக்கு தெரியும். அதனால் அந்த இதுவும் கூட தேங்காயும் கூட கொண்டு வச்சுருக்கேங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம். நிறைய நோய்கள் இந்த யூரோபாய்டு கண்ட்ரோல் ஆகிருக்குது. இந்த பொரிச்சல் ஓலையில் இருக்கிற அந்த பொறி நோய் அதுவுமே கண்ட்ரோல் நல்லா இருக்குதுங்க. நீர் வடிகிறது,
சாறு வடியுது தென்னையில், அது ரொம்ப கண்ட்ரோல் ஆகிருக்குது. இன்னொன்று வந்து பென்சில் டாப், அது கோட்டூரில் ஒரு ஃபீல்டு நிறையா இருந்து சார் நம்ம போய் பார்த்தோங்க. அது சுத்தமாக கிளியர் ஆகி இப்போ நல்ல காப்பில் இருக்கு ஒரு மரம். ஆக எல்லா இதுக்குமே, அதாவது இதை யூஸ் பண்ணால் நோய் எதுவுமே இல்லைன்னு வைங்களேன், மருந்து செலவுங்கிறதே இல்லை, அந்த மாதிரி இருக்குங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கண்ணப்பங்க. வந்து மேட்டூர் டேம் அணை இருக்கு இல்லைங்க, அணை பக்கத்தில் குளத்தூர் ஏரியாவில் இருக்கிறேன். அதிகமாக வந்து ஆரம்பத்தில் வந்து மிளகாய் தான் எங்கள் ஏரியாவில். குளத்தூர் மிளகாய்னா ஃபேமஸ், இந்தியா அளவில் தமிழ்நாட்டில் வந்து ஃபேமஸ். குளத்தூர்னாவே அது கலரு எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் அந்த மிளகாய் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா உரம் வந்து அளவில்லாத பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். உரம்னாங்க பூச்சி மருந்து, அதாவது பூச்சி மருந்துனா ஏக்கராவுக்கு 15,000 20,000 வரைக்கும் அடிப்போம். அதே மாதிரி உரமும் 10,000 ஒரு 20,000 வரைக்கும் போடுவோம். அது மாதிரி போட்டு ஈல்டு எடுத்துக்கிட்டு இருந்தோம். அது குறைஞ்சது ஒரு எங்கள் அப்பா காலத்துலேருந்து, அதாவது ஒரு 30 வருஷமாக அதே பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ எங்கள் காலத்தில் வர வர என்ன பண்ணிடுச்சுன்னா மிளகாய் ஈல்டு குறைஞ்சி போச்சுங்க, நோய்கள் அதிகமாகி போச்சு. இப்போ வந்து செடி மட்டும்தான் வருதுங்க, அதிகப்படியான உயரமான செடிகள் மட்டும்தான் வந்துட்டு இருக்குது. அப்புறம் அது வந்து ஆள் பற்றாக்குறையினால மிளகாய் விட்டுட்டோம். மிளகாய் அப்படி இப்படியே குறைச்சிக்கிட்டு அடுத்தது வந்து வாழைக்கு வந்தோம். வாழை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் ஏரியாவில் வாழைக்கு வந்தோம். வாழை வந்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வருஷம் இல்லைன்னா 2 வருஷம் மட்டும்தான் நல்லா எடுக்க முடிஞ்சுது. அப்புறம் என்ன பண்ணிடுச்சுன்னா நெமட்டோங்கிற ப்ராப்ளம் பயங்கரமாக எங்கள் ஏரியாவில் தாக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் என்ன பண்ணோம், நெமட்டோவுக்கு எதோ பண்ணி பார்த்தோம். அதாவது ஒரு மரத்துக்கு வந்து 20 30 ரூபா வரைக்கும் கூட மருந்து ஊற்றி பார்த்தோம் அந்த வேருக்கு. ஆனால் எதுவுமே கேட்கல, அப்படியே பரவிட்டே தான் இருந்தது. அப்புறம்தான் சாரு வந்து ஒரு டைம் அங்கே வந்திருந்தார். அப்புறம் அவர் மூலிமா அப்படியே கான்டாக்ட் ஆகி அப்புறம் B2 அக்ரியில் நெட்டில் பார்த்து அப்புறம் அவர் மூலிமா கான்டாக்ட் ஆகி ஃபஸ்ட்டு வருஷம் வந்துங்க கெமிக்கலும் பயோடைமண்ட் பயோஆக்சி மட்டும் பயன்படுத்தி பார்த்தோம். ஏன்னா எடுத்த உடனே நாங்கள் போகிறதுக்கு பயம். எங்கள் ஊரில் எல்லாருமே வந்து பயோனாவே இல்லாமல் பயோனாவே பயத்தில் தான் பயன்படுத்திக்கணும். இப்போயும் எங்கள் அக்கா பசங்க கூட சொன்னாருங்க, அதான் ஃபுல்லாக பயோ பண்ணிக்கிட்டு இருந்தோம், நீ வந்து கடைசியில் வந்து ஐயையோன்னு கத்திட்டு போவ, அது நான் கேரண்டி அப்படின்னாரு. பயோ பண்ணிவிட்டு கடைசியில் ஐயையோன்னு கத்திட்டு போவ, ஈல்டு வராது, 8 கிலோவுக்கு மேலே உன்னால் எடுக்க முடியாது அப்படின்னாரு. சரி மாமா அப்படி தான் இருக்கட்டும். ஆனால் என்னுடைய குறிக்கோள் என்னென்னா மண் வளத்தை காக்கணும். மெயின் வந்து நம்மளோட மண்ணை முடிச்சுட்டு போகக்கூடாது. இப்போ எங்கள் அப்பா வந்து மிளகாய் போட்டு அப்புறம் அப்படியே தொடர்ச்சியாக வந்தால் மண் வளம் கெட்டு போச்சு. இப்போ வந்து அதான் 2 வருஷத்துக்கு மேலே எங்களுக்கு வரமாட்டேங்குது. அது வாழை ஃபஸ்ட்டு வருஷம், 1 வருஷம் விட்டு 2வது வருஷம் வச்சோம்னாவே இந்த ப்ராப்ளம். காரணம் என்னன்னா கெமிக்கல் அதிகமாக பயன்படுத்தி மண் கெட்டு போச்சு. என்னுடைய நோக்கம் என்னென்னா மண்ணை வச்சிருக்கணும். அதாவது பின்னாடி வர என் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க அவங்களுக்கும் மண் வந்து அப்படியே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட நோக்கத்தோட என்னதான் ஆகும் அப்படிங்கிறது ஃபுல்லாக பயோ பண்ணி பார்க்கலாம். மொத்தம் சார் 50 பேர்த்து ஏற்பாடு பண்ணேன். எதுக்கு பயோவுக்கு எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடு 50 பேர் பண்ணோம். கடைசியில் வந்து எல்லாம் வந்து ஒரு 10 பேர் தேர்ந்தோம். 10 பேர் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தோம். ஃபஸ்ட்டு வந்து எடுத்தது எப்படின்னா ஒரு 10 பேர் எடுத்தோம். கடைசி வரைக்கும் நீடிச்சது 4 பேர். 4 பேர் மொத்தம் 5 பேர். 5 பேர்த்தில் 4 பேர் வந்திருக்கிறாங்க, இன்னொருத்தர் வரலைங்க. 4 பேர் தான் கடைசி வரைக்கும் ஃபுல் பயோ பண்ணி கடைசியில் வந்து ஈல்டு எடுத்து பரவாயில்ல நல்லா இருக்குது. அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா பயோ சக்ஸஸ் நல்ல ப்ராடக்ட் நல்லா இருக்குது, எங்களுக்கு திருப்தியாக இருக்குங்க. என்னங்க பயம் போயிடுச்சு கண்டிப்பாக. இப்போயே எங்கள் மாமாட்ட சொன்னேங்க, அக்கா பர்சன்ட்ட, மாமா இப்போ பாரு இப்போ என்ன நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் காட்டில் நோய், உங்கள் காட்டில் 100 புழு எல்லாம் தாக்கியிருக்கு, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கண்ணா இல்லைம்மா அப்பெல்லாம் பரவாயில்ல நல்லா இருக்குது அப்படின்ட்டாருங்க. அந்த பயம் போயிடுச்சிங்க, பயம் போயிடுச்சு, இப்போ பரவாயில்ல சந்தோஷங்க. ரொம்ப நன்றிங்க சார். சார்கிட்ட ஒரு சந்தேகம். அதாவது இப்போ எப்படின்னா உரக்கோட கம்பெனிக்காரர் இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் சார். எப்படின்னா நாங்கள் உரம்னா எப்படி எடுப்போம்னா டாரஸ் வண்டியில் லோடு வருது இல்லைங்க, எப்படி லோடு வரும் இல்லைங்க, உண்மையால சொல்கிறேன் சார், டாரஸ் வண்டியில் லோடு வரும். உரம் இது வந்து பொட்டாஸ் எப்படி கொண்டு வரோம்னா அங்கேயே கொண்டு வந்து எங்கள் ஏரியாவில் நிறுத்திடுவாங்க. எங்களுக்கு வேணுங்கிறது ஆட்டோவை கொண்டு போய் நிறுத்தி அப்படியே லோடு இறக்கிடும். ஒருத்தர் வந்து நான் மட்டும் போன ஆண்டுக்கு முன்னாண்டு வந்து 50 மூட்டை 60 மூட்டையா சீனி எவ்வளோ எடுத்தாங்க, 150 எத்தனை ஏக்கர்னு கேளு. பொட்டாஸ் மட்டும் சார், பொட்டாஸ் மட்டும், மற்ற உரம் கிடையாது, பொட்டாஸ் மட்டும்.
அது மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இப்போ இதெல்லாம் பூராமே குறைஞ்சிச்சிங்க சார். சார் அதே மாதிரி அவங்க கம்பெனிக்காரர் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ வந்து நாங்கள் இது வெளியே வந்ததும் எங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, இப்போ உறவு கடையில் இருக்கிற அதாவது ப்ராடக்ட் அவங்க விற்பனை பூரா வந்து தடைப்படுற மாதிரி அவங்களுக்கு தோணுச்சு. அவர் வந்து ஒரு கம்பெனிக்காரரை அனுப்புனார். நீங்கள் வந்து உள்ள மண்ணுக்குள்ளே போடுற இப்போ எடுத்து கொடுக்குற சத்து பூரா எடுத்து கொடுத்துரும், இன்னும் ஒரு 3 வருஷம் ஆனால் ஈல்டே வராது, விவசாயமே பண்ண முடியாது அப்படின்னாரு. அது ஒரு டவுட்டுங்க சார். அது எங்களுக்கு அதான் பெரிய அது பயங்கரமான பிரச்சனை. நாங்கள் அதாவது வெறியாக பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்கிறோம். வெறிங்க சார், அதாவது பண்ணியே ஆகணும். பயங்கர பிரச்சனை. அதாவது எங்கள் அப்பானா வீட்டில் நீ இந்த வருஷம் முடிச்சிட்ட, விவசாயத்தை முடிச்சிட்ட, இனிமேல் நீ தேர போகிறதில்ல. உண்மையாலும் கேட்டு பாருங்கள், எங்கள் கூட வந்தீங்க எல்லாத்துலேயும் சொல்லுவார், நீ வந்து விவசாயத்தை முடிச்சிட்ட, இனிமேல் நீ தேர போகிறதில்ல. அதை கொடுக்குறாங்க இதை கொடுக்குறாங்க. நாங்களாம் அள்ளி தான் போடுவோம் சார். உரம்னா அள்ளி போடுவோம். பக்கெட்டில் கரைச்சி விடுறதுக்கு பக்கெட்டில் இந்த பெயிண்ட் பக்கெட் இருக்கு இல்லைங்க, 5 லிட்டர் பக்கெட், அதில் அள்ளி தான் கொட்டுவோம். இது அப்படி இல்லைங்க, 1 கிராம் 2 கிராம் 1 கிராம் 2 கிராம் அதே மாதிரி இவ்வளோ தான் வைக்கிறோம். அது மாதம் ஒரு டைம். அப்போ என்ன நினைக்க, அப்பா கிட்ட சொன்னால், இது எங்கடா கேட்க போகுது, நம்ம அள்ளி போட்டதே வரல, நீ 1 கிராம் 2 கிராம் வச்சு எங்கே வரப்போகுது அப்படின்னு சொன்னாருங்க. அதனால் இந்த வருஷம் நீ விவசாயத்தை முடிச்சுட்டு நீ வந்து இனிமேல் லாய்க்கில் விவசாயத்துக்கு அப்படின்னாருங்க. ஆனால் கண்டிப்பாக நல்லா வெற்றிகரமாக ஓரளவு பரவலாம். பிரச்சனை இல்லை. அந்த விவசாய அதாவது கெமிக்கல் ஈல்டுக்கு பக்கமாக எடுத்துட்டோம். தொடர்ந்து பண்ணி அடுத்த ஆண்டிலிருந்து இன்னும் கொஞ்சம் ஈல்டு அதிக வாய்ப்புகள் இருக்குது.